ஸோ எதுக்கு இந்த வீடியோனா, எங்கள் வீட்டில் இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழி பணியாரம் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. எங்கள் மாமா வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது நான் செய்ய போகிறேன். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம போய் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து எங்கள் மாமாவுக்கு கொடுக்கலாம். எங்கள் மாமா அதை எப்படி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழி பணியாரம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு திங்ஸ் தாங்க நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். வந்து ஃபஸ்ட்டு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். அந்த கோதுமை மாவு வந்து நாங்கள் வீட்டிலே வாங்கி சுத்தம் பண்ணி ரைஸ் மில்லில் கொண்டு அரைச்சிட்டு வந்த மாவு தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ இது கடையில் வாங்கின மாவு அவ்வளோவா டேஸ்ட் இருக்காதுங்க. குழி பணியாரத்துக்கு தேவையான அளவு வந்து நான் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க. பதாம் எடுத்துருக்கிறேன், அப்புறமேட்டு முந்திரி எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பதாம் வந்து நான் வந்து நல்லா சுடு தண்ணியில் நல்லா வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை காய வச்சு நான் வந்து நல்ல பேன் சூடாகி நான் வந்து லைட் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்குறேங்க. முந்திரி வந்து நான் அப்படியே தான் எடுத்துருக்கிறேன். ஸோ ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ஹெல்தி குழி பணியாரம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக கருப்பட்டி தாங்க யூஸ் பண்ணணும். ஸோ கருப்பட்டி ரொம்ப ஹெல்தி. ஸோ இது நாங்கள் வந்து உடன்குடியில் வாங்கி நாங்கள் வந்து தயாரிக்கிற இடத்துலையே போய் வாங்கிட்டு வந்த கருப்பட்டி. ஸோ இது நல்லா வந்து நம்ம பொடி பண்ணி நம்ம வந்து அதில் வந்து பாகு காய்ச்சி நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரைலாம் யூஸ் பண்ணாதீங்க. நாட்டு சர்க்கரையிலையுமே வந்து 75% வந்து நம்மளுக்கு வந்து சுகர் இருக்குது. வெள்ளை சர்க்கரை எப்படியோ அதே மாதிரி தான் நாட்டு சர்க்கரையிலையும் இருக்குது. என்ன ஒரு 20% மட்டும்தான் நமக்கு வந்து வெள்ளை சர்க்கரையோட நாட்டு சர்க்கரையில் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹெல்த்தியான கருப்பட்டி எடுத்துக்கலாம். ஸோ கருப்பட்டி வந்து ரொம்ப ஹெல்த்திங்க. ஸோ குழந்தைக்கு கூட கொடுக்கலாம். நான் வந்து 2 ரெட் பனானா எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டையுமே நான் வந்து மிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமாங்க. அப்புறம் அந்த குழி பணியாரத்துக்கு போடுறதுக்கு நம்ம வந்து ஏலக்காய் தூள் எடுத்துருக்குறோங்க. ஏலக்காவுமே நம்ம வீட்டில் வாங்கி கடையில் உள்ளதை யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குழி பணியாரத்துக்கு கண்டிப்பாக நெய் தாங்க ஊற்றணும். அதுவும் நம்ம வீட்டில் செஞ்ச நெய் தான் ஊற்றணும். ஸோ நாங்கள் வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி அந்த வச்சிருக்க நெய்யை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த நெய். அந்த கருப்பட்டி பாகு வந்து காய்ச்சி ஊற்றினதுக்கு அப்புறமோட்டு மறுபடியும் தண்ணி வேணும்னா நான் வந்து இது வந்து ஹாட் வாட்டர் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு தான் இந்த ஹாட் வாட்டர் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இந்த பவுலில் வந்து கோதுமை மாவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு வந்து நான் வந்து 5 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. 5 ஸ்பூன் போதும். ஏன்னா நம்ம பதாம் முந்திரி வந்து நிறைய சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் அதே அளவுக்கு சேர்க்குறதுனால நம்மளுக்கு வந்து 5 ஸ்பூன் போதும். ஸோ நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் எடுத்து வந்து நான் வந்து மாவு சேர்த்துருக்குறேன். ஸோ இதில் வந்து நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பதாமையும் முந்திரியையும் இந்த மிக்சி ஜாரில் போட்டு நான் வந்து அரைச்சிக்க போகிறேன். ஸோ அந்த கோதுமை மாவு கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டையும் வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. நம்ம வந்து பதாம் முந்திரி ரெண்டையுமே நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சாச்சுங்க. ஸோ இதையும் நம்ம வந்து கோதுமை மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கருப்பட்டியை வந்து நல்லா இடித்து அதை வந்து நம்ம வந்து பவுட்ரு பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து பாகு காய்க்க போகிறோம். ஸோ இந்த பாகு காய்ச்சி தான் நம்ம வந்து கோதுமை மாவில் வந்து அதை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். கோதுமை மாவு, ரெட் பனானா, அதுக்கப்புறமேட்டு பதாம் முந்திரி, ஏலக்காய், கருப்பட்டி பாவு இது எல்லாமே மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க. பணியாரத்துக்கு தேவையான மாவு வந்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதுதாங்க அந்த மாவு பதம். அந்த மாவு பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தோசை மாவு இருக்கலாங்க, அதை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஸோ 1 ஹவர் அது வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அது அப்படியே இருக்கட்டும். 1 ஹவருக்கு அப்புறம் மட்டும் நம்ம வந்து அதை குழி பணியார சட்டியில் ஊற்றி எடுக்கலாம்.
மாவு ஊறி 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. நெய் தடவுனதுக்கு அப்புறமாட்டு ஒரு ஸ்பூனா எடுத்து நம்ம வந்து குழிப்பணியாரம் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். மாமாக்கு வந்து நான் குழிப்பணியாரம் ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்சுருக்கேன். ஸோ இதை வந்து எங்கள் மாமாக்கு கொடுக்குறேன். எங்கள் மாமா எப்படி சாப்பிட போகிறாங்கன்ட்டு பார்க்கலாம். இது அவ்வளோத்தையும் நீங்கள் தான் சாப்பிடணும். ஆமாம், சாப்பிட முடியாது. சாப்பிடலாம். ஆஹா, அவ்வளோத்தையும் சாப்பிடுங்க. நல்ல டேஸ்டா இருக்கு. என்னென்ன சேர்த்துருக்க? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? ரொம்ப டேஸ்டியா இருக்கு. பார்த்தாலே தெரியுது. நல்லா சாஃப்டா நல்லா இருக்கு. ஸோ நம்ம வந்து எங்கள் மாமாவுக்கு வந்து ஹெல்தியான ஒரு குழிப்பணியாரம் செஞ்சு கொடுத்தாச்சு. மாமாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ மாமா சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கா மாமா? இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மைக்குமே ரொம்ப டேஸ்டாக இருக்குதுங்க. அளவான இனிப்பு, எல்லா பதாம் முந்திரி எல்லாமே போட்டதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ஏலக்காய் பொடி எல்லாமே போட்டதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மாமாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நான் பொய்யெல்லாம் சொல்ல, நிஜமாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய். இந்த வீடியோ இதோட முடியுது. பாய். பாய்.